இது கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் காமி பயங்கரமாக இருக்குது எல்லாமே. அந்த சிலைப்பதிகாரம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் இன்னும் ஓப்பன் பண்ணல போல். நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் பார்க்கணும். இதோட நெக்ஸ்ட் டைம் எப்போ வருமோ அப்போ தான் பார்க்கணும். கோவிலுக்கு இன்னொரு கோவில் இருக்குது. அந்த கோவில் போயிட்டு வேறு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவேங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு கோவில். இதுதான் சிவன் ஸ்தலத்தில் புதன் ஸ்தலம் சொல்கிறாங்க. இது லாஸ்ட் வீக் தான் வந்து இதுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் லஞ்ச் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். கும்பாபிஷேகம் பண்ணால கோவிலில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட்லாம் வச்சு வச்சுருக்காங்களா. ஸோ எல்லாமே பார்க்க பயங்கரமாக அழகாக இருக்குது. இது ரொம்ப பழைய கோவில் போல். இந்த குளம் தான் வந்து அக்னி தீர்த்தம். இந்த குளத்தில் இறங்கிட்டு தான் சாமியை பார்க்க போகணுமா. நீச்சல் தெரியாமல் குளம் பேர் என்னது? அக்னி தீர்த்தம் தானே. இது அடுத்தது சூரிய தீர்த்தம். இங்கேயும் காலெலாம் நினச்சிட்டு தான் கோவிலுக்குள்ளே போகணுமா. செவ்வறு இவ்வளோ பெருசாக இருக்கு. பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. இங்கே 2-3 பிளேஸ் போயிட்டு வந்துட்டோம். அப்புறமா இதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கப்புறம் யாராவது போகிறோமா? காய்ச்சல் நல்லா சொல்லணும். நான் வாங்கின போலாம். யார் தலைக்கிற ஆனந்தா தாண்டவமா? இதெல்லாம் இந்த காலைல பார்த்தோமே. அதை காலைல பார்த்துமே தானே. அது சம்கார தாண்டவம். அது இது திருக்கல்யாணமா? நீங்கள் 10,000 பேர் இருந்தால் தான் கவுன்சிலர் ஆக முடியுது. ஓ ஓகே. ஏய், கோவில் வந்து ஃபஸ்ட்டு போனோம். உள்ள சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் தென் இதெல்லாம் காமிக்கிறப்ப பயங்கரமாக இருக்குது எல்லாமே. ரொம்ப பழைய கோயில் போல். நிறையா தூண்லாம் வச்சு இப்போ ரெனோவேஷன் பண்ணாதான் இன்னும் க்ளீனாக தெரியுது. கோயில் உள்ளேயே கட்டணம் வச்சு இதை பண்ணியிருக்கீங்க. என்ன சாமி இவர்? இவரும் நடராஜர் தான். நடராஜர் தனியாக மறிக்க வைப்போம். இது நல்லா இருக்குல்ல? அங்கே கோவிலே கலக்க வச்சுருக்காங்க. சந்திர தீர்த்தம் அருண் பிரம்ம சொன்னது. ஓ, இங்கே சந்திர தீர்த்தம் தனியாக இருக்கா? தீர்த்த தண்ணி வந்து சந்திரன் தனியாக இருக்கு போல.
அம்மன் சந்தை முடிச்சுட்டு பக்கத்தில் புதன் சன்னதி இருக்குது, அதையும் கும்பிட்டுட்டு வெளியே கிளம்பிட வேண்டியதான். அந்த இது நெக்ஸ்ட்டு கோயில் வந்திருக்கோம், சீர்காழியில் சட்டநாதர் சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப பழைய கோயில் தான் போல். பில்டிங் செவரில் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே இருக்க முக்கால்வாசி கோயில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. எவ்வளோ பெரிய செவரு, அங்கேயும் அப்புறம் செவரு பெருசாக இருந்தது, இங்கே அதே மாதிரி தான் இருக்குல்ல. உள்ளே போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மாடியிலையா? ஆமாம், அதுவும் போகுமா? ஆமாம், அவர்தான் விசேஷம். கீழே இருக்கிறது நல்லா நிவேசம் போட்டு அந்த மாதிரி இருப்பார், மேலே வந்தார். போய் பார்ப்போம். ஓ, வரும்போது தான் சொன்னீங்கல்ல மேலே கீழே ஒருத்தர் இருப்பார் மேலே ஒருத்தர் இருப்பாருன்ட்டு. அது என்ன அது? அம்மா தலைவர். ஆமாம், இங்கெல்லாம் கரெக்டாக பாருங்க, எல்லா கோயிலையும் குளம் வச்சு கத்திருக்காங்க. இது என்னது? பாருப்பா, அது ஜூம் பண்ணிடு. மீன் அதான். தந்தைக்கு இறைவனை சுட்டி காட்டுது. செம்மையாக இருக்குல்ல இருந்தது, தூணு நடுவில். ஆஹா, உருவக்காட்சியோடு இருக்காரு போல. போய் பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. சீர்காழியினுடைய சிறப்பு, அவருடைய தந்தை பேர் சிவபாத இருதயம். அந்த நம்மளுடைய பக்தர் அவர் கடமையை விடாமல் செய்கிறார். போய் பால் கொடுத்துட்டு வாங்கங்கிறார். பார்வதிமா அங்கேருந்து வந்து ஒரு தங்க கிண்ணத்தில், இதை தெரிஞ்சுங்களா குழந்தைக்கு பார்வதி பால் கொடுக்குறாங்களா?